Hi everyone, myself Sanjay Chas from Samland Properties and Promoters. நான் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். உங்ககிட்ட ஒரு 10 லட்சம் இருக்கு. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு எஃப்டியில் போடுறீங்க பேங்க்கில், ஒரு ஐஏபிஓ ஒரு ஐசிசி அது மாதிரி ஒரு பேங்க்கில் ஒரு எஃப்டியில் போடுறீங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதோட ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அதோட ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13 இல்லை ஒரு 14 லட்சம் வந்திருக்கும், ஒரு 13 to 14 lakhs வந்திருக்கலாம். ஆனால் அதே ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி விலை, ஒரு வெங்காயத்தோட விலை, ஒரு கத்திரிக்காயோட விலை கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மடங்கு அது ஏறி இருக்கும். ஒரு பெட்ரோலோட விலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 108 ரூபா இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 101 ரூபா தான் இருந்தது. இப்போ இது ஒரு ஒரு 5 வருஷம் கழிச்சு கணக்கு போட்டு பாருங்க, கண்டிப்பாக டெஃபினட்டா ஒரு 120 ரூபா, 130 ரூபா கூட போயிருக்கும். ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொருளோட விலை எவ்வளோ ஏறி இருக்குன்னு எனக்கே யோசிச்சு பார்க்குறீங்களா? நம்ம பணம் பேங்க்ல தூங்கிட்டு இருக்குங்க. ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ஓடிட்டே இருக்கு, நடந்துன்னே இருக்கு. இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் ஆகிட்டே இருக்கு. ஆனால் உங்க பணத்தோட விட ரொம்ப வேகமா ஒரு குதிரைன்னு பார்த்தீங்கன்னா அது ரியல் எஸ்டேட் தாங்க. நீங்க ஜஸ்ட் ஒரு வீடு வாங்க போறது இல்லை ஒரு லேண்ட் வாங்க போறதை பத்தி மட்டும் நம்ம பேச போறது இல்லை. உங்களோட எதிர்காலம், உங்களோட ஃபியூச்சரு, உங்க ஜென்ரேஷனோட ஃபியூச்சருக்கு ஆனால் ஒரு வெல்த் கிரியேஷனை பத்தி தான் நம்ம உருவாக்குறதை பத்தி தான் நம்ம பேச போறோம் இன்னைக்கு. நம்ம ஊர்ல நிறைய பேர் பண்ற தப்பு நான் தெரியுமா? கையில கொஞ்சம் பணம் வந்தோடனே பெரிய கார் வாங்குறது, லேட்டஸ்ட் ஃபோன் வாங்குறது, ஃப்ரிட்ஜ் வாங்குறது, ஏசி வாங்குறது. ஆனா இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு லைபிலிட்டிங்க. வாங்கின அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா இதோட வேல்யூ குறைஞ்சிருங்க. ஆனா நிலம் அப்படி இல்லைங்க, லேண்ட்ன்றது அப்படி கிடையாதுங்க. லேண்ட் இஸ் தி ஒன்லி அசெட் தட் இஸ் நாட் பீங் மேனுஃபேக்சர்ட் எனிமோர். உலகத்திலேயே நிலத்தோட பரப்பளவு மாறவே மாறாதுங்க, உலகம் அழிகிற வரைக்கும். ஆனா அதை வாங்க நினைக்கிற மனிதர்கள் எண்ணிக்கை மட்டும் பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் உங்களுக்கு பாப்புலேஷன் அதிகரிச்சுன்னு தான் இருக்கும், பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகின்னு தான் இருக்கும். அது குறைச்சலே ஆகாதுங்க. ஆக மொத்தம் நம்ம பார்த்தோன்னா இந்தியாவில் பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆகுது. இன்னும் பல வருடங்கள் ஆகும். தாம்பரம் தாண்டி ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு இடம் வாங்குறதுக்கு மக்கள் ரொம்ப யோசிச்சாங்க, பயந்தாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா தாம்பரத்தை தாண்டா அது எங்கடா வளர போகுது, அது கிராமம்டா, காடுடா, அதெல்லாம் வளராதுடா, அப்படியே தாண்டா இருக்கும் சும்மா அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்க நீங்க வாங்க முடியாது. ஏன்னா பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வந்துச்சு, அந்த இடத்துல அந்த சுற்று வட்டாரமே வளர்ந்துச்சுங்க. அங்க ஒரு சதுர அடியே பாத்தீங்கன்னா இடத்த பொறுத்து பாத்தீங்கன்னா ஒரு 3000 இருந்து 6000 7000 போதுங்க. ரொம்ப பஸ் டிபாசிட் எல்லாம் பண்ணி இன்னும் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சுங்க. சென்னை பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் டெவலப் பண்ணே போதுங்க. உடனே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா இல்ல வேடிக்கை தான் பார்க்க போறீங்களா? இப்போ நான் சொல்றேன்ட்டு உடனே நீங்க போயிட்டு சென்னை சிட்டிக்குள்ள கோடி ரூபாய் குத்தி, கோடி கோடியா குத்தி இடம் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. முதலீடுன்றது, இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வளர்ற பகுதியில் தான் வாங்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காரிடோர் கிட்ட தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. எங்கெல்லாம் புதுசா மெட்ரோ கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க, எங்கெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் அறிவிச்சுக்கிறாங்க, எங்கெல்லாம் ஃபோர் லேன் ஹைவேஸ் எல்லாம் வருது, அதெல்லாம் நீங்க எங்க எந்தெந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் இன்னைக்கு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சீங்கன்னா ஒரு 5 to 6 இயர்ஸ் பாத்தீங்கன்னா அது 2 to 3 மடங்கா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பெருகிடுங்க. ஒரு பணக்காரன் பாத்தீங்கன்னா பணத்துக்காக வேலை செய்ய மாட்டான் என்னைக்குமே. இந்த பணத்தை பாத்தீங்கன்னா அவனுக்காக வேலை செய்ய வைப்பான். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டான லொகேஷன்ல ஒரு லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சீங்கன்னா ஒரு ஃபியூச்சர்ல நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்க ஜென்ரேஷனும் நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட முயற்சி தான். தேங்க்யூ.